இந்த வருஷம் டிசம்பர் செடி வந்து நான் வந்து உங்களுக்கு வீடியோவே போடலை. இந்த சைடு உள்ள செடி மட்டும்தான் லேட்டாக பூக்க ஆரம்பிச்சிது. அதனால் இதில் மட்டும் இப்போ பூ இருக்குது. மீதி அங்கே முன்னாடி உள்ளது எல்லாத்துலேயுமே பூ வந்து பூத்து முடிய போகுது. அதில் வந்து ராமர் கலர் அப்புறம் ஒயிட் இருக்குது. நிறைய பேர் எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி டிசம்பர் சீசனில் எல்லோரும் வந்து பறிச்சுட்டு போவாங்கங்க. கேட்குறவங்க எல்லோரும் ரோட்டில் போகிறவங்க கூட பார்த்துட்டு எங்கள் ரோடுக்கு முன்னாடியே வச்சுருக்கோமா, அதனால் எல்லோரும் பார்த்துட்டு கேட்பாங்க. இதில் முக்கால்வாசி பேர் செடி கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய கட்டிங்ஸ்லாம் வாங்கிட்டு போனாங்க. எங்கள் வீட்டில் வந்து கேட்கும்போது எல்லாேருக்கும் நான் உடச்சி தாங்க தரேன். ஆனால் ரொம்ப தூரத்துலேருந்து கேட்கும்போது நாங்கள் வந்து கிராமத்தில் இருக்கோம், இங்கேருந்து வந்து நாங்கள் அனுப்ப முடியல. அப்படியும் ஒரு 2-3 பேருக்கு அனுப்பி விட்டோம். எந்த சார்ஜும் இல்லாமல் தான் அனுப்பி விட்டோம். இதில் வந்து இந்த ராமர் கலர் இருக்குது பாருங்கள். இந்த ராமர் கலர் தான் நிறைய பேர் வந்து செடி கொடுங்க செடி கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. முக்கால்வாசி பேருக்கு நான் உடச்சி வந்து கேட்குறவங்க யாருக்குமே இல்லைன்னு சொல்லாமல் தாங்க பறித்து கொடுத்துட்ருக்கோம். இது வந்து ஒயிட்டு, இதெல்லாம் பூத்தே முடிஞ்சிட்டு இதில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது பாருங்கள். இந்த ஒயிட் எல்லாமே ஃபஸ்ட்டே ஒயிட்டு வந்து டிசம்பர் தொடங்கின உடனே பூக்க ஆரம்பிச்சிட்டுங்க. அதனால் அது மட்டும் தான் இல்லை, கம்மியாக இருக்குது. இது வந்து பவளமல்லி செடி இங்கே தான் முன்னாடி தான் வச்சுருக்கோம். இதெல்லாம் பூத்து முடிஞ்சிருச்சு, இந்த சீசன் இல்லை. அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து செடி கேட்குறவங்களுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லாமல் தான் கொடுக்குறோம். அதில் கூட ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி கலர் பூவெல்லாம் அவங்க பேத்திக்கு வேணும்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு அவங்க ஒரு பிங்க் கலர் டிசம்பர் என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களே கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. அதையும் நான் அவங்க வச்சுருக்கேன். அது பிடிக்கலைன்னா நான் திரும்ப கொண்டு வந்து தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பூத்து முடிஞ்சிருச்சுங்க. இந்த சைடு உள்ளது எல்லாமே பூத்து முடிஞ்சிருச்சு. அந்த சைடு காமிச்ச பார்த்தீங்களா, அதில் மட்டும்தான் இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கிறது. லேட்டாக பூத்ததுனால அதில் மட்டும்தான் பூ இருக்குது. இது எல்லாமே பூத்து முடிஞ்சிருச்சு. இது வந்து இந்த ராமர் கலர் டிசம்பரோட செடிங்க. ஒரே ஒரு குச்சி தாங்க வச்சேன். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு குச்சி தான், ஒரே ஒரு வேர் தான். அது எவ்வளோ பெருசு வளர்ந்து எவ்வளோ கிளை விட்டு ஃபுல்லாக படர்ந்து இந்த வேலையே அப்படியே சாய்ச்சிருச்சுங்க. நல்லா குட்டியாக அங்கங்கே மட்டும்தான் இப்போ இருக்குது ராமர் கலரு. எல்லாமே பூத்து முடிஞ்சிருச்சு. இந்த வருஷம் தாங்க நான் டிசம்பரை வீடியோவே போடவே இல்லை. ஆனால் இந்த சீசன் தொடங்கினோடனே எங்கள் வீட்டில் வெளியிலேருந்து பார்க்கும்போது ஃபுல்லாக அது இந்த பர்பிள் கலர் ரொம்ப அடர்த்தியாக பூத்துருக்குங்க. அது அவ்வளோ அழகாக இருக்கும். வெளியில் பார்க்குறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த பெரிய செம்பருத்திங்க இப்போ தான் டெய்லியும் ஒரு பூ பூக்குதுங்க. குட்டியாக இருந்துச்சு முன்னாடிலாம், அவ்வளோவா பூ இருக்காது இதில். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 2 பூ பூத்துருக்கு. இப்போலாம் டெய்லியும் ஒரு பூ பூக்குது இதில். அப்புறம் இங்கே பக்கத்துலேயே நாங்கள் வந்து இந்த இட்லி பூ வச்சுருக்கோம். இது பாருங்கள், செடி ஃபுல்லாக வெறும் பூ தாங்க. அவ்வளோ பூ மொட்டு வச்சு அவ்வளோ பூ பூத்துருக்கு, கொத்து கொத்தாக பூத்துருக்கு பாருங்கள். இதில் இந்த ஒரு கொத்து எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. செடி ஃபுல்லாக பூ தாங்க, பார்க்கவே அழகாக இருக்குது. இது குட்டியாக தான் வாங்கி வச்சோம். இதுக்கெல்லாம் நான் எந்த உரமும் போடுறதில்ல, தண்ணி மட்டும்தாங்க ஊற்றுறோம். வேறு தண்ணியை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கே இப்படி பூத்துருக்குங்க. இதுக்கு தான் நிறைய இந்த பூச்சியெல்லாம் வந்துடுது, புழு மாதிரி இருக்குது இந்த நந்தியாவட்டையில். அப்பப்போ பூச்சை வெட்டுது, அதுக்கப்புறம் திரும்ப துளிர் விடுது, பூக்குது, இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த இட்லி பூ பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குல்ல.